Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்టిక్యులர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது எதுலனா இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கற சாப்டர்ல வரும். இது வந்து சிம்பிள் தான். இது +2 பசங்களுக்கும் இருக்கு. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம சிம்பிளா பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்க போறோம். வித் கான்ஸ்டன்ட் இன்டெகிரேஷன் என்ன பண்ணலாம்? இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல்லாம் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறத வச்சு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா ரிமூவல்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம என்னன்னு பார்த்துடலாம். சிம்பிள் இட் இஸ் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு dy by dx square plus 6dy by dx plus 5y is equal to something ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் 0வா இருக்கலாம், e power 2x. let us take this. இந்த क्वेश्चनக்கு நம்ம எப்படி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, எப்படி பர்టిక్యులர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து சிம்பிள் क्वेश्चन தான். இது एक्चुअली வந்து சில டைம் क्वेश्चन நம்பர் கொடுப்பாங்கன்னா d ஸ்கொயர் plus 6d plus 5 into y is equal to e power 2x. இப்படியும் क्वेश्चனை கன்வர்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து what is meant by complementary function. एक्चुअली வந்து complementary function எப்படி கண்டுபிடிக்கணும்னா let us take this equation alone. இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுக்க போறோம். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம்? ஆக்ஸிலரி ஈக்குவேஷன், தட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்காம ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்து இந்த d வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to convert it as m square plus 6m plus 5. நார்மல் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறோம். ஃபேக்டரைசேஷன் you know that மல்டிப்ளை பண்ணா 5 வரும், ஆட் பண்ணா 6 வரும். so 5 obviously 5 plus 1 is 6. so m square plus 5m plus m plus 5 is equal to 0. m common எடுத்தீங்கன்னா m plus 5 plus 1 into m plus 5 which is equal to 0. therefore m plus 1 into m plus 5 is equal to 0. m is equal to minus 1 comma minus 5. இதுல நமக்கு 4 ஃபார்முலாஸ் இருக்கு. 4 ஃபார்முலாஸ் வந்து ஈஸி தான். இந்த வேல்யூ இருக்கட்டும், இந்த क्वेश्चन நீங்க ரிமெம்பரன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அழிச்சிடுறேன். ஓகேவா? சோ இந்த வேல்யூ இருக்கட்டும். let us see the formulas. the 4 types of formulas. ஈஸி தான் formulas வந்து. formulas அவ்வளவு டஃப் எல்லாம் கிடையாது. formulas என்னன்னா suppose two roots, that is the two roots are different na m is equal to some a and b னு வெச்சுக்கோங்க. so therefore complementary function can be written as எப்படி எழுதுவாங்கன்னா constant 1 into இந்த மாதிரி டிஃபரண்டா இருந்துச்சுன்னா e power ax plus c2 into e power bx. this is one type of solution. and another type of solution ரெண்டுமே சேமா இருந்தால் both the roots are same, then the complementary function can be written as c1 plus c2x into e power ax. okay, another type of is this imaginary roots. okay, imaginary roots are simple, but what is that is okay, let's come to it. if suppose roots are of type a plus ib, a plus or minus ib, then the complementary function can be written as e power ax into c1 cos x plus c2 sin x. sorry, okay, sin x, that is cos bx sin bx. okay, these are formulas. These are the formulas we are going to use for finding the complementary function. complementary function அப்படிங்கிறது இந்த மூணு formulas தான் இருக்கு. suppose they both are different, then the first formula is applicable. suppose if
both values are equal, then this formula is applicable. If the value is in complex numbers, then the formula is this. You should remember easily. Okay. Now let us take this sum. Let us go to the sum. The sum can work polam. So the formula enna, both the roots are different. So what is the value is ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். c1 sorry கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். a ஓட வேல்யூ -x plus c2 into e power -5x. This is the complementary function. அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ நம்ம क्वेश्चन என்னது? d² plus 6d plus 5 into y is equal to e power 2x. Let us take the particular integral. That is, how is particular integral? Like particular enna 1 by எப்ப எழுதணும்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டினாமினேட்டர்ல எழுதணும். எல்லா சம்மே இப்படி தான் எழுதணும். into e power 2x. இதுதான் क्वेश्चन. ஓகே? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, that is what is the different meaning is இதுதான் மீனிங். இப்போ சப்போஸ் e power 2x னு வந்து வெச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்ல, e power பர்டிகுலர் இன்டெகிரல் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து e power ax இந்த மாதிரி வந்துச்சுனாலே இந்த கொடுத்திருக்க d ஓட d க்கு பதிலா let us take இப்படி क्वेश्चन கொடுத்தாங்க, let us take d is equal to 2. that is இந்த a value. okay, let us take a d equal to 2 directly. So 1 by 2 square plus 6 into 2 plus 5 into e power 2x, which is equal to e power 2x by 21. 4 plus 12 is 16, 16 plus 5 is 21. So adding, for a general solution you should always add complementary function plus general solution. We should add always CF plus PI, that is complementary function plus particular integral. That is, our complementary function is C1 e power minus x plus C2 e power minus 5x plus e power 2x by 21. Okay, the sum clear ஆயிடுச்சா? Let us take another sum. First நம்ம என்ன பண்ணனா, complementary function இருக்க 3 types. first time பார்ப்போம், second type பார்க்கலாம். second time வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு ரூட்ஸ்மே சேம். that is 4d square plus minus 4d plus 1 into y is equal to 4. இப்படி இருக்கட்டும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், first we have to find the complementary function. அதுக்கு let us take auxiliary equation. Auxiliary equation is nothing but changing the d as m. 4m square minus 4m plus 1 is equal to 0. So for multiplying we have to take 4 into 1, that is 4. For adding minus 4. So therefore minus 2 into minus 2. Correct? So 4m square minus 2m, again minus 2m plus 1 is equal to 0. 2m into 2m minus 1 minus of 2m minus 1 is equal to 0, which is equal to 2m minus 1 into 2m minus 1, which is equal to 0. So therefore m is equal to 1 by 2 comma 1 by 2. What is the complementary function? c1 plus c2 x whole e power ax. Here for a equal 1 by 2, that is x by 2. This is complementary function. Now நமக்கு இங்க constant 4 தான் இருக்கு. So particular integral நம்ம என்ன பண்ணலாம், let us assume e power 0x என்னது 1 தான். So நம்ம என்ன பண்ண போறோம்னா, for particular integral 1 by 4d square minus 4d plus 1 into 4 e power 0x. Let us take, நம்ம லாஸ்ட் பண்ண போறோம், d is equal to that value. So d ஓட value 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4 மட்டும் தான் வரும். Because இதுல வந்து நீங்க அதே மாதிரி வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா 0 0 1 வந்துரும். கரெக்ட்டா? So directly substitute. So particular integral is just nothing but 4. So எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கனா
general solution வந்து CF plus PI which is equal to C1 plus C2 into x e power x by 2 plus 4. ஓகேவா? இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அதே மாதிரி 4 கொடுத்தாலும் இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन அப்படினா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம் பார்க்கலாம். that is 3 roots. Okay, 3 roots question, that is d cube minus 12d plus 16 into y is equal to e power x plus e power minus 2x the whole square. இது actually வந்து நீங்க என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இத ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஏனா ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதுவோம் கரெக்ட்டா. e power 2x plus e power minus 4x plus 2 into e power minus x. ஏனா e power x the whole square plus e power minus 2x the whole square plus 2 into e power x into e power minus 2x. So e power 2x plus e power minus 4x plus 2 into e power minus x. புரிஞ்சுச்சா? இப்போ let us first நம்ம என்ன பண்ணலாம்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுப்போம். கரெக்ட்டா? ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் இங்க என்னது? m³ minus 12m plus 16 is equal to 0. இது நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். சோ நம்ம வந்து நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 3 னா 1, m ஸ்கொயர் வேல்யூ லெஸ் 0, நெக்ஸ்ட் m ஓட வேல்யூ -12, நெக்ஸ்ட் வந்து 16. இப்போ இங்க எந்த வேல்யூ போட்டா உங்களுக்கு வந்து 16 வருது பார்க்கணும், 0 வருதுன்னு பார்க்கணும். So let us take 1 or 2. First 1 எடுத்து பார்ப்போம். 1 க்கு 0 வருது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். So 1 into 1 1, again add this 1 into 1 1 -11 remainder 5 வருது. So 1 is not applicable. So let us take 2 எடுத்து பார்க்கலாம். 0 1 2 ones are 2 balance 4 -8 னா இப்போ வந்து 2 8s are 16, so -16 obviously 0 வந்துருச்சு. so no problem. இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்து let us take again 2 எடுத்துக்கலாம். 1 2 4 2 4s are 8, so obviously 0. so again நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. so வந்து இது அப்படியே இருக்கட்டும். so இது எப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷனை? x minus 2 into m minus 2 into m minus 2 and m plus 4 equal to 0. இப்படி நம்ம எழுதலாம் டைரக்ட்டா. ஓகேவா? therefore m is equal to 2 and minus 4. so the complementary function returns ரெண்டு காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1 மட்டும் வச்சு எழுதலாம். So a constant into e power minus 4x. இது அப்படியே இருக்கும். but 2 காமனா இருக்கு. so c2 plus c3 into x the whole into e power 2x. This is for two identical, that is same numbers, and this is for single number. இது complementary function. இப்போ நமக்கு particular integral வந்து 3 particular integrals என்ன? particular number 1, particular number 2, particular number 3. So let us take pi1. So that is e power 2x divided by d cube minus 12d plus 16. So இது ஈஸி தான், ரொம்ப கஷ்டமா கிடையாது. பட் ஆனா 3 integrals வர கொஞ்சம் லென்த்தியா போகும் சம், அவ்வளவுதான். So let us take இங்க எனக்கு 2 தான் இருக்கு. So d is equal to 2. அப்ப என்ன ஆகும்னா e power 2x divided by 2 cube minus 12 into 2 plus 16, which is equal to e power 2x divided by 8 minus 24 is minus 16 plus 16. So denominator 0 ஆயிரும். So which is not at all possible. Okay வா? இது பாசிபிளே கிடையாது நமக்கு. So என்ன பண்றோம்னா நமக்கு 0 பாசிபிள் ஆகாது. So என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண 0 வந்துருச்சுனா இது சின்ன இதுதான் 0 வந்துருச்சுனா so என்ன பண்ணனும்? இது ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண d minus 2 the whole square into d plus 4. ஓகேவா?
இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது திரும்பி அகைன் 0 ஆயிரும் இது வந்து வேல்யூ வரும் கரெக்ட்டா சோ என்ன பண்றது நம்பருக்கு பதிலா நம்ம x இங்க நமக்கு ஸ்கொயர் இருக்கு சோ x ஸ்கொயர் இங்க ஒரு நம்பர் மட்டும் எடுத்தீங்கன்னா அது x மட்டும் போடணும் நம்ம 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா அது x மட்டும் போடணும் ஓகேவா இட்ஸ் கிளியர் sorry x square by 2 ஓகேவா நம்ம இங்க d minus 2 by 2 whole square போடுறோம் so x square by 2 எழுதிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் d ஓட வேல்யூ again 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் so x square by 2 into e power 2x divided by 2 plus 4 which is equal to x square by 2 into e power 2x sorry 6 into 2 is 12 okay is it clear this is first equation this is second equation sorry first equation second equation okay when I will explain பண்றேன் இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0 வந்தது சோ என்ன பண்றோம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி that is வந்து இந்த வேல்யூஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் again 2 will become 0 சோ என்ன பண்றோம்னா இந்த whole square termக்கு பதிலா x square by 2 that is two terms இருக்கனால x square by 2 னு எழுதிறோம் நம்ம ஓகேவா again we are writing the same alone அதுக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் d = 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துச்சு இத நம்ம வெச்சுறோம் இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டிகுலர் நம்பர் 2 நம்ம கண்டுபிடிக்க போறோம் that அது actually அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் நினைக்கிறேன் ஏனா அது -4 இருக்கு pi2 which is equal to e power -4x divided by d cube minus 12d plus 16 obviously we have to get it minus d ஓட வேல்யூ -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் substitute பண்ணும்போது e power -4x divided by -64 minus into minus plus 48 plus again 64 we are getting negative 0 number so we have to split it again so d minus 2 the whole square d minus 4 sorry d plus 4 correct so இங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இங்க நமக்கு ஒரு நம்பர் தான் சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா x e power -4x divided by d minus 2 the whole square which is equal to x e power -4x இங்க d க்கு பதிலா -4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -6 the whole square which is equal to x e power -4x divided by 36 this is particular integral number 2 for particular number 3 so particular integral number 3 which is equal to 2 into e power -x divided by d square d cube minus 12d plus 16 which is equal to we have to substitute d is equal to -1 d equal to -1 substitute பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா -1 the whole cube is -1 again 12 into -1 is plus 12 plus 16 which is equal to 2 e power -x by 27 this is second third fourth equation so adding all these equation we will get the answer okay ma answer enna general solution is equal to general solution is equal to c1 e power -4x plus c2 plus c3x divided into 2 power x plus x square by 12 e power 2x plus x e power -4x by 36 plus 2 e power -x divided by 27 இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இது வந்து நம்ம e பவர்ல மட்டும் பார்த்திருக்கோம் எக்ஸ்போனன்ஷியல் டைம் e particular interval for exponential மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு பார்த்திருக்கோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம sin θ cos θ log வந்து எப்படி பண்ணுவோம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேவா நான் நடத்துற வீடியோ உங்களுக்கு இது வந்து actually for +2 students very important chapter and for engineering maths second paper that is second semester ல வர engineering maths ரொம்ப முக்கியமான பேப்பர் please watch it skip பண்ணாம பாருங்க எப்படி ஈஸியா டிப்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன் skip பண்ணாம பாருங்க உங்க फ्रेंड्स க்கு ஷேர் பண்ணுங்க thanks for watching